Hi students, I am Sam here. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். தமிழில் வந்து மின் பாயம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சரிங்களா? ரைட். அது என்ன டெஃபினிஷன் என்னன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் crossing a given area kept normal to the electric field lines is called electric flux அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய டினோஷன் எப்படி டினோட் பண்ணுறாங்க பாரு, 5E அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிதானா? ரைட். இப்போ வந்து ஒரு சின்ன ஏரியானா என்னது, முதல்ல ஏரியானா என்னென்னு பார்ப்போம். இது வந்து லென்த்துன்னு சொல்கிறோம், இது வந்து பிரெத்துன்னு சொல்கிறோம் அப்படிதானா? இது ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர், இது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கேன். அப்போ 10 × 5 50 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்கிறோம், இல்லை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம் சரிதானா? இது வந்து 10, இது வந்து 5 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் சரிதானா? இந்த ஏரியா இதை ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கு பேர் தான் ஏரியான்னு சொல்கிறோம் சரிதானா? இப்போ இதில் வந்து ஒரு நார்மல் ஒன்று வரைஞ்சோன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை என்னன்னு சொல்கிறோம், இது ஏரியா. அப்போ அந்த ஏரியா வெக்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஏரியா வெக்டர் A vector is equal to A, the surface area A into the unit vector சரிதானா? n கேப்னு சொல்கிறோம். நார்மல் வெக்டர்னு சொல்கிறோம்ல, நார்மல். இதுதான் என்ன சொல்கிறோம், ஏரியா வெக்டர்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஏரியானா உனக்கு என்னென்னு தெரியுது அப்படி தானே? ரைட். அடுத்தது பாரு, இப்போ நான் வந்து இதை நான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் என்னங்கிறத உனக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன். இது ஒரு ப்ளஸ் க்யூங்கிற சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சார்ஜ், ப்ளஸ் க்யூங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ். இதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வெளியில் போகும் அப்படி தானே? இந்த இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இன்னும் எப்படி போகும், எல்லா பக்கமும் போகும் அப்படி தானே? இப்படி போகும், இப்படி போகும், இப்படி நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இப்போ ஒரு சின்ன ஏரியாவை எடுத்துக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஏரியா, அதே போல் இதே அளவில் இன்னொரு ஏரியா எடுத்துக்க சரிதானே? 2 ஏரியாவும் சேமாக இருக்குதா? கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அப்படி தானே? இந்த ஏரியாவை நான் என்ன சொல்லணும்னா ஏன்னு டினோட் பண்ணுறேன், இந்த ஏரியாவை பின்னு டினோட் பண்ணுறேன் சரிதானே? இதுக்குள்ளே இப்போ சொன்னபடி என்ன பண்ணால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் ஏ கிவன் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கிவன் ஏரியா, இது ஒரு கிவன் ஏரியா. இந்த கிவன் ஏரியாவில் எத்தனை லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னு வருது, 1 2 3 4 5 லைன் இருக்குது. அப்போ ஏக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 5 லைன்ஸ் இருக்குது. இதுதான் அதனுடைய ஃப்ளக்ஸ். இங்கே பாரு, இதில் எத்தனை இருக்குது, B = 2 லைன்ஸ், 2 லைன், அதுதான் அதனுடைய ஃப்ளக்ஸ். அப்போது இதுதான் இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராசிங் பெர் யூனிட் ஏரியாங்கிறத என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து A வந்து அதிகமாக இருக்குது, A is greater than B. இந்த கேஸில் ஏன் அதிகமாக இருக்குது, இது வந்து ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜுக்கு பக்கத்தில் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படி தானே? ரைட். அப்போ இங்கே எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய இருக்கும். வேறஸ் இந்த டிஸ்டன்ஸ் போக போக அதனுடைய லென்த்து, அதை நம்ம டிஸ்டன்ஸ் போக போக அது வந்து குறைஞ்சிரும் அப்படி தானே? அப்போ இதே ஏரியாவில் நம்ம எடுக்கும்போது அதில் வந்து குறைவாக காணப்படுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபை அப்படின்னு சொல்லணும். 5 at A, இது வந்து 5 at B. 5 at A வந்து greater than B. 5 அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி சொல்கிறோம், PHI 5ன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் சரிதானே? ரைட். இப்போ அந்த டிஸ்டன்ஸ் கூட கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸினுடைய ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிருது, அதே நேரத்தில் ஃப்ளக்ஸும் வந்து எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். சரி, இந்த 5க்கு வந்து இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. என்ன சொல்கிறோம், ஸ்கேலார்
quantity, scalar quantity ன்னு சொல்றோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா electric flux for a uniform electric field. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இந்த மாதிரி இருக்குது, அப்படிதானே? இதுதான் என்ன சொல்கிறோம்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். லென்த்தியாகவே போட்டுவிடுவோம். இதில் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துவிடுவோம். சரிதானே? இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ். சரி, இதில் வந்து இது வந்து ஏரியா, இந்த ஏ, இது வந்து ஏ. இதுக்கு வந்து நார்மல் எப்படி இருக்கும்? இதுதான் நார்மல்னு சொல்லுவோம், என் வெக்டர்னு சொல்லுவோம். சரிதானா? இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா phi at E is equal to என்ன சொல்கிறோம்? இது வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ E டாட் ஏன்னு சொல்கிறோம். எவ்வளோன்னு சொல்கிறோம்? E டாட் ஏ. சரிதானா? இது வந்து நார்மல் வெக்டர். சரி, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸுக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது, 90 டிகிரிஸ் இருக்குது. பெர்பெண்டிகுலர், இதுதான் சர்ஃபேஸ். அதுக்கு இது வந்து எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. எது பெர்பெண்டிகுலராக இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த நார்மல் வந்து இதுக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. சரிதானா? ரைட். இங்கே பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதில் உள்ளுக்குள்ளே போகுது, அப்படிதானா? இதில் போகுதா? போகலை. சரிதானா? அப்போ நார்மல் எப்படி இருக்கும்? இந்த எப்படி இருக்கும்? என் வெக்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேஸில் phi E ஈக்குவல் டு நான் 0ன்னு சொல்கிறேன். ஏன்னா there will be no lines crossing this area. எந்த லைனும் அதில் கிராஸ் ஆகலை. சரிதானா? அதனால் நம்ம அதை வந்து எடுக்கிறதே இல்லை. phi is equal to 0ன்னு சொல்லுவோம். இன்னொரு ஏரியா எடுத்துவிடுவோம். இப்படி ஒன்று எடுப்போம். இப்போ இதுக்கு வந்து நார்மல் எப்படி இருக்கும்? தான் இப்படி இருக்கும். இதுதான் நார்மல், இது ஏரியா. சரியா? ரைட். இப்போ இதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அதனுடைய இந்த மாதிரி இருக்குது, இப்படி போகுது. இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? தீட்டா இருக்கும். சரிதானா? இப்போ இந்த இடத்துல அது வந்து இதனுடைய இது வந்து எப்படி என்ன சொல்கிறோம்? இது நான் பேரலாக இருக்குது அப்படின்னா இதை வந்து இட் கேன் பி ரிசால்வ் இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து இப்படி பேரலாக இருக்குன்னா இட் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறோம்? E காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இதை வந்து என்ன சொல்கிறோம்? E சைன் தீட்டான்னு சொல்கிறோம். 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இந்த E சைன் தீட்டாங்கிறது வந்து ஏரியாவுக்கு வந்து பேரலாகவே இருக்குது. அதனால் இதை வந்து நம்ம எடுக்கிறதில்ல. இதே போல் நம்ம எடுக்கலை. எவ்வளவு கிராசிங் ஆகுதோ அந்த ஏரியா மட்டும் நம்ம எடுத்ததோ அது வந்து எந்த காம்பனண்ட்டு? E காஸ் தீட்டா. அதனால் இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் ஃபார் திஸ் சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா E காஸ் தீட்டா இன்ட்டு ஏ. இந்த மாதிரி E டாட் ஏன்னு சொல்லலாம். அதே போல் E காஸ் தீட்டா இன்ட்டு ஏ. இதை எப்படி எழுதலாம்? phi E இஸ் ஈக்குவல் டு EA காஸ் தீட்டா. சரி, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இதை கூட ரெண்டையும் கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இங்கே பாரு, காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்படின்னா அந்த ஆங்கிளை வச்சு இதில் பாரு, இந்த ஆங்கிள் வந்து சப்போஸ் இதில் வந்து phi E இஸ் ஈக்குவல் டு EA காஸ் தீட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா EA காஸ் 90 தானே? இந்த ஆங்கிள் வந்து 90 ஆயிடுது. அப்போ காஸ் 90ங்கிறது எவ்வளவு? இது வந்து பிகம்ஸ் 1. அப்போ phi E
is equal to EA. இப்போ this holds good. புரியுதா? இங்கே பாரு, இது எப்படி இருக்குது, இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த பாரு, இதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். இந்த இது வந்து ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனு, இது வந்து நார்மல். அப்படி தானே? இது ரெண்டுக்கும் இடப்பட்டுள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? தீட்டா வந்து எவ்வளோ சொல்கிறோம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது சைன் 0 0, காஸ் 0 1. அப்போ சின்ன சின்ன காஸ் 0 0 டிகிரி. அப்போ காஸ் 0 வந்து 1 ஆயிரும். அதனால தான் என்னென்னு சொல்கிறோம்? EA சேஞ்ச் பண்ணிக்கிடணும். சரிதானா? ரைட். இப்போ இங்கே பாரு, இதில் எப்படி இருக்குது? இது வந்து இந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கணும். பட் நார்மல் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. அப்படி தானே? அப்போது இந்த இடத்துல தீட்டா வந்து எவ்வளோ இருக்குது? 90 டிகிரிஸ் இருக்குது. சைன் 90 1, காஸ் 90 வந்து எவ்வளவு? 0. அப்படி தானே? அப்போது இது என்ன ஆயிடுது? EA cos 90 is equal to 5E. This becomes 0 itself. புரிஞ்சிச்சா? ரைட். அப்போது இதில் வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்படி தானே? நார்மல் வெக்டரும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அதனால் இது வந்து 0 டிகிரி. இங்கே எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. இது வந்து வேறு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. அதனால் EA cos தீட்டான்னு சொல்கிறோம். சரிதானா? அப்போ 5 is equal to EAன்னு சொல்கிறோம். இது எதில்? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில். அடுத்தது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் எப்படி இருக்கும்? அந்த எப்படி இருக்கும்? இந்த ஸ்பேஸிங் பாரு ஈக்குவலாக இல்லை, இஷ்டத்துக்கு இருக்குது. அப்படி தானே? அதனால இது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ் இந்த மாதிரி எடுத்துவிடுதோம். ஆர்பிட்ரரி சர்ஃபேஸ்னால் ஏதோ ஒரு வடிவம், அது இஷ்டத்துக்கு ஒரு வடிவத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எது இடத்துலாம் பாலை நம்ம சொல்ல முடியாது. பாலுக்கு ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர்னு சொன்னால் அதுக்கு ஒரு டெஃபினிட் ஷேப் இருக்குது. இது ரெக்டாங்கிள்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. சர்க்கிளுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஆர்பிட்ரரின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வடிவம்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? வெஜிடபிள்ஸில் நம்ம பொட்டேட்டோவை எடுத்துவிடலாம். பொட்டேட்டோ எப்படி இருக்குது? உருளைக்கிழங்குன்னு சொல்லலாம்ல, அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இஷ்டத்துக்கு அங்கே எங்கேமா இருக்கும். அப்படி தானே? அதை நம்ம எடுத்துக்கிடலாம். சரி, இதில் இதனுடைய நார்மல் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல இப்படி இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும். இது நார்மல், இது நார்மல், இது நார்மல். அப்போ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் 1, இது E2, இது E3, இது E4, இது வந்து EN அப்படின்னு எடுத்துக்க. இந்த ஒரு சின்ன ஏரியாவை வந்து என்ன சொல்லணும்னா டெல்டா A1ன்னு சொல்கிறோம். இதை டெல்டா A2ன்னு சொல்கிறோம். இதை டெல்டா A3ன்னு சொல்கிறோம். இதை வந்து டெல்டா AN அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதனுடைய டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சின்னா 5 டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம பெருக்கிறோம்? E1 இன்ட்டு டெல்டா A1 ப்ளஸ் E2 இன்ட்டு டெல்டா A2 En இன்ட்டு டெல்டா ANன்னு சொல்கிறோம். புரியுதா? அதை நம்ம எப்படி எழுதிடலாம்? இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆஃப் இது என்ன பண்ணலாம்? EI AI where I is equal to 1 to N. I is equal to 1 to N. Suppose இந்த டெல்டா AI இல்லையா? டெல்டா AI இந்த டெல்டா
ஏங்கிற வந்து வெரி ஸ்மாலர் குவான்டிட்டி and it tends to 0. This may be written as dA. dAன்னு எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? phi is equal to என்ன எழுதலாம்? E into dA. E into dA. Integral of E into dA. Integral of E into dAன்னு எழுதுகிறோம். சொல்ல புரியுதா? dA delta A tends to 0. அது வந்து dAன்னு எழுதலாம். இதை அப்போ எப்படி எழுதலாம்? dAன்னு எழுதிடலாம். அப்போ E into dAன்னு சொல்லலாம். Integral of E into dA. போல் அவ்வளோத்துக்கும் கண்டுபிடிக்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் ஏ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். closed surface. ஒரு மூடிய பரப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதுதானா? சரி, இந்த மாதிரி ஒரு மூடிய பரப்பு இருக்குது. ஒரு பாதியை மட்டும் எடுத்துருக்குறோம். இதில் இருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி நிறைய போகுது. இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் வருது, இப்படி போகுதுன்னு வச்சுக்க. இப்போ இதனுடைய நார்மல் வரைஞ்சின்னா இந்த மாதிரி வரையலாம். இதுதான் இதனுடைய நார்மல். இதுக்கு நார்மல் எப்படி வருவா? இருந்தால் இப்படி வருவா, அப்படிதானா? சாரி, இது வந்து என்ன சொல்கிறோம்? இதனுடைய நார்மல். சரியா? இது மேக் அன் ஆங்கிள் வித் தீட்டா, இதுவும் மேக் அன் ஆங்கிள் வித் தீட்டா, அப்படிதானா? இதோட நம்ம ஆங்கிள் எடுக்கிறோம். சரி, இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது? லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்குது. இது எப்படி இருக்கு பாரு? இது கிரேட்டர் தேன் 90. சரி, கிரேட்டர் தேன் 90 டிகிரிஸ். இது லெஸ் தேன் 90, இது வந்து என்ன சொல்கிறோம்? கிரேட்டர் தேன் 90ன்னு சொல்கிறோம். ரைட்? சரி, அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாரு. இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறனால நம்ம வந்து இப்படி கொடுக்குறோம். சரிதானா? அப்போ phi E is equal to E dot dA. E dot dA. இப்போ இதில் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? E dot dA cos theta. E dA cos thetaன்னு சொல்கிறோம். இதுதான் phi E. இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது லெஸ் தேன் 90. சரிதானா? லெஸ் தேன் 90 போட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? காஸ் 90 எவ்வளோ இருக்கும்? காஸ் 90யோட குறைவாக இருந்துச்சுன்னா இது கண்டிப்பாக எவ்வளோ இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு கிரேட்டர் தேன் 90. அப்போ கிரேட்டர் தேன் 90னா அது எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். இது வந்து லெஸ் தேன் 90. இது என்ன சொல்கிறோம்? கிரேட்டர் தேன் 90 டிகிரிஸ். இது என்ன சொல்கிறோம்? லெஸ் தேன் 90. இதை வந்து என்ன சொல்கிறோம்? கிரேட்டர் தேன் 90. அப்போ உள்ள என்டரிங், உள்ள என்ட்ராகுதில்ல, என்டரிங்கில் வந்து இது எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். லீவிங்கில் அது எவ்வளோ இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். புரியுதா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90னா அப்போ காஸ் 90 0, அப்படி தானே? அப்போ phi is equal to 0. புரியுதா? திஸ் இஸ் ஃபார் த க்ளோஸ்டு சர்ஃபேசஸ். இது வந்து கிரேட்டர் தேன் 90, இது வந்து லெஸ் தேன் 90. சரிதானா? இதுதான் என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ். சரிதானா? இந்த டாப்பிக்கை இதோட முடிச்சுக்கிடுதோம். அடுத்த டாப்பிக்கில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிதானா? ரைட்.